அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, மிகச் சிறப்பாக நம்முடைய துடியலூர் பகுதியில இந்து முன்னணியினுடைய ஏற்பாட்டில் விநாயகர் வழிபாடு, விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு அதனுடைய ஊர்வலம் என்பது இந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. அது எந்த மாற்று கருத்து இல்லைங்க ஐயா. இது இன்னைக்கு நேத்து இல்லைங்க. 1893 எனக்கு முன்பு பேசிய அண்ணன் நந்தகுமார் அவர்கள் சொன்னார்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் பாலகங்காதர திலக் அவர்கள் இந்த விநாயகர் ஊர்வலத்தை எல்லாம் ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்தி ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு பெரும் எழுச்சியை மகாராஷ்டிரால, குறிப்பாக மும்பை பகுதியில் ஏற்படுத்தி வந்திருக்கக்கூடிய மக்களை எல்லாம் தேச உணர்வூட்டி பெரிய எழுச்சியோடு அனுப்பி வைத்தார்கள். ஏன்னா 1892 ஆங்கிலேயர்கள் சொன்னார்கள், பொதுமக்கள் மதத்தின் அடிப்படையில் எங்கேயும் கூட பொது இடத்துல சேரக்கூடாது என்று. அதை எதிர்த்து 1893 விநாயகர் பந்தலை பயன்படுத்தி அதே மக்களுக்கு ஒரு தேசிய உணர்வு ஊட்டக்கூடிய நிகழ்வாக அதை மாற்றி காட்டினாங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட கடந்த 132 ஆண்டுகள் இந்தியா முழுவதுமே விநாயகர் பெருமான், விநாயகர் ஊர்வலம் என்பது இந்து மக்களுடைய வாழ்வியல்ல ஒன்றிணைந்த ஒரு நிகழ்வாக மாறி இருக்கிறது. இன்னைக்கு கோயம்புத்தூர் முழுவதும், தமிழ்நாடு முழுவதுமே பட்டி தொட்டி எல்லாம் லட்சக்கணக்கான விநாயகர் பெருமானை பிரதிஷ்டை செய்து அதை 1வது நாள், 3வது நாள், 5வது நாள், 7வது நாள், 9வது நாள் வேறு வேறு நாட்கள்ல ஊர்வலமாக ஒரு குடும்பமாக ஜாதி எல்லாம் மடந்து எல்லாரும் அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் குதூகலமாக இணைந்து இதை எடுத்து செல்வதிலே ஒரு பெரிய ஆனந்தம் நமக்கு இருக்கு. நீங்க மட்டும் பாருங்க, எந்த ஒரு மதத்திலும் கூட இப்படிப்பட்ட ஊர்வலம் இருக்கும். ஆனா இந்து மதத்துல மட்டும்தான் வெறும் களிமண்ணை கையில் எடுத்து அந்த களிமண்ணை பிடித்து விநாயகராக அதை மாற்றி அந்த விநாயகருக்கு ஒரு உயிர் கொடுத்து அதே விநாயகரை 1வது நாள்ல, 3வது நாள்ல, வேறு வேறு நாட்கள்ல அதே விநாயகர்ல ஊருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய குளத்துல, ஏரியில, ஆத்துல அந்த விநாயகரை கரைத்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய களிமண்ணை மறுபடியும் பூமி தாய் மடியிலே சேர்த்து அது விவசாய பெருமக்களுக்கு, வாழ்வியல் எல்லா மக்களுக்குமே வேறு வேறு வாழ்வியல் சூழ்நிலைக்கு அந்த களிமண் அந்த ஊரினுடைய ஏரியிலே பயன்படுத்தப்பட்டு அடுத்த ஆண்டு மறுபடியும் அந்த களிமண்ணில் இருந்து விநாயக பெருமானை பிடித்து அதற்கு உயிரூட்டி இந்த நிகழ்வு ஒரு ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக விநாயகர் சதுர்த்தி அதை கொண்டாடக்கூடிய எல்லோருக்குமே நமக்கு தெரியும், நாமும் இந்த வாழ்வில் பிறக்கின்றோம். பிறந்த பிறகு சில நாட்கள், சில ஆண்டுகள் வாழ்கின்றோம். வாழும் போது மக்களுக்கு நம்மால் என்ன உதவி முடியுமோ செய்யறோம். நாமும் ஒரு நாள் எப்படி இந்த விநாயக பெருமானை சென்று நாம் கரைக்கின்றோமோ அதே போல் நாம் கரைக்கின்றோம். ஆனால் விநாயக பெருமானுக்கு இருக்கக்கூடிய சோல், ஜீவம் நம்ம சொல்றோம், அது எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறது. அதே போலதான் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆத்மாவும் உயிரோடு இருக்கு. ஆனா இதை எதற்காக அரசியல் கட்சிகளும் சில காவல்துறை நண்பர்களும் எதிர்க்கின்றார்கள் என்பது எனக்கு புரியலை. போன ஆண்டு இதே துடியலூர்ல விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடத்தப்பட்ட பொழுது கலவரம் யாரும் ஏற்படுத்தவில்லை. கலவரத்தை போன ஆண்டு ஏற்படுத்தியதே காவல்துறை தான். ஊர்வலம் செல்லும் பொழுது அந்த ஊர்வலத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களை அடிப்பது, சாட்டையால் அடிப்பது, போன ஆண்டு பெரும் இன்னல்களுக்கு இந்த வண்டியில யாரெல்லாம் போறாங்களோ அவர்கள் ஆட்படுத்தப்பட்டார். அதை இந்து முன்னணி கடுமையாக கண்டித்த பிறகு, இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கோபத்துக்கு ஆளான பிறகு இன்னைக்கு காவல்துறை நண்பர்கள் இந்த ஆண்டு நிறைய தளர்வுகளை ஏற்படுத்தி உண்மையாலுமே விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு எந்த இடையூறும் ஏற்படுத்தாம காவல்துறை நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக என்னுடைய தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு நான் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், இது போன்ற நிகழ்வுகள் மட்டும்தான் மக்களை ஒன்றிணைக்கிறது. இது போல நிகழ்வுகள் மட்டும்தான் இந்து தர்மத்தை பிணைப்பாக வைத்திருக்கிறது. இது போன்ற நிகழ்வுகள் மட்டும்தான் இந்தியன் என்கின்ற பெருமைக்குரிய பாரதிய அடையாளத்தை அந்த மனிதனுக்கு அளிக்கிறது. அதனால் இதை காவல்துறை சேதப்படுத்த நான் விடமாட்டேன் என்று சொன்னால் பிரச்சனை அவர்களுக்குத்தான், பிரச்சனை மக்களுக்கு இல்லை. காரணம், மக்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று காவல்துறை விருப்பப்பட்டால் இது போன்ற நிகழ்வுகள் மூலமாகத்தான் அந்த ஒற்றுமை உணர்வு மக்களுக்கு வரும். அதனால் ஒரு ஆண்டும் கூட புதிதாக ஒரு விநாயகர் வைப்பதே இன்னைக்கு பெரிய பாடாக இருக்கிறது. போன ஆண்டு எவ்வளவு வச்சீங்களோ அவ்வளவு மட்டும் வைங்க. அதற்கு மேல் ஒரு விநாயகரை நீங்கள் வைக்க வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பர்மிஷன் வாங்கணும். என்ஓசி வாங்கிட்டு வாங்க, லேண்ட் ஓனரை போய் பாருங்க, ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் போய் பாருங்க, ரெவென்யூ தாசில்தாரை பாருங்க, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசரை பாருங்க,
புதிதாக ஒரு விநாயகரை நீங்கள் இணைக்க வேண்டும் என்றால் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அரசு புரிந்து கொள்ள வேண்டும். அரசனுடைய வேலை என்பது மக்கள் எந்த தர்மத்தை எந்த மதத்தை சார்ந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய பண்டிகைகளுக்கு ஒத்துழைப்பு நன்றாக அந்த பண்டிகைகள் நடக்க வேண்டும் என்பதற்காக அரசு உறுதுணையாக இருப்பது மட்டும்தான் அவர்களுடைய வேலை. கோவில் நகைகளை உருக்கி வங்கியில் டெபாசிட் செய்த கணக்கில் எவ்வித வெளிப்படை தன்மையும் இல்லை. 3 லட்சம் கோடி ஒரு அரசு பட்ஜெட் போட்டும் எங்க அரசுக்கு வருமானம் இல்ல. கோயில்ல பக்தர்கள் கொடுத்த நகைகளை உருக்கி அதுல வரக்கூடிய சில கோடிகளை வைத்துத்தான் இந்த அரசை நடத்த வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் இன்று பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்திக் கொண்டிருக்கின்றார். கோவில்ல ஒருவரும் மன உருகி அரசுக்கு இதை கொடுக்க வேண்டும் என்றே கோவிலுக்கு கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தது அரசு கொடுக்க வேண்டும் என்பதல்ல. அதற்கு அரசு சொல்றாங்க இல்ல உடைஞ்சு போன நகை பயன்படுத்த முடியாத நகையை உருக்கி இருக்கின்றோம் என்று. ஆனால் இதுவரை தமிழ்நாட்டில் எத்தனையோ சாமானிய மக்கள் கேள்வி கேட்டும் கூட எவ்வளவு டன் நகையை உருக்குனீங்க, அது எப்படிப்பட்ட நகை, அது உருக்கப்பட்ட நகை எங்கே இருக்கிறது, அதன் மூலமாக எவ்வளவு வருமானம் அரசுக்கு வந்திருக்கிறது, அந்த வருமானத்தை என்ன செய்திருக்கின்றீர்கள் என்பதற்கான பதில் கிடையாது. ஒரு கோவிலிலும் கூட ஆகம விதி மீறப்படுகிறது.